ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவன் லைஃப் ஸ்டைல். அனுமதி எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சின்னதாக குட்டியாக ஒரு அட்வைஸ் தான். நம்ம இந்த உலகத்தில் வரும்போதே துணி இல்லாமல் அம்மனமாக தான் பிறக்கணும். அது உலகத்துக்கே தெரியும். நம்ம செத்த பின்னே நம்மளை அடக்கம் பண்ணும் போதே உடம்புல துணி இல்லாத அடக்கம் பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம ஏன் இந்த உலகத்தில் பணத்துக்கு பின்னாடி ஓடுறோம்? 3 நேரம் சாப்பாடு கிடைச்சா போதாதா? வீடு வேணும், பணம் வேணும், நகை வேணும், சொத்து வேணும். எதையுமே நம்ம கொண்டு வரல, எதையுமே கொண்டு போகிறது கிடையாது. மகனுக்கு வேணும், மகளுக்கு வேணும், பேரனுக்கு வேணும், பேத்திக்கு வேணும், சேர்த்து வைக்கிறோம். இது மட்டும் கடவுள்கிட்ட கேட்போம். கடவுளே அன்றாட 3 வேளை சாப்பாடு மட்டும் தாப்பான்னு சொல்லி பாருங்களேன், கடவுள் நமக்கு மேலாக தருவார். பின்னாடி ஓடி ஓடி உறவெல்லாம் விட்டுட்டு உட்காந்துருக்கும் போல எனக்கு தோணுது. இது பணம் ரொம்ப முக்கியம். நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான். பணம் இருந்தால் ஒரு மதிப்பு, பணம் இல்லைன்னா ஒரு மதிப்பு. சொந்த பந்தம் வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா நம்மளை ஆள் பார்த்து பார்த்து கூப்பிடுவாங்க. இல்லை உறவு என்ன அக்கா நீங்கள் வந்தால் தான் நடக்கும், நீங்கள் முன்னேலாம் தான் நிற்கணும்னு. இப்போ நம்மள்ட்ட பேசுகிறத கூட யோசனை பண்ணுது. தானா உங்கள்கிட்ட ஒன்று